மாதிரி பிளாஸ்டிக் தண்ணி பாட்டில்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பாட்டிலை ஃபர்ஸ்ட் நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 சைடில் ஆப்போசிட்ஸ், அதாவது டாப்லையும் பாட்டம்லையும் ஷேப்பில் இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டேங்க. இந்த மாதிரி மார்க்கர் யூஸ் பண்ணி ஒரு சைடில் விட்டுட்டு மற்ற 3 பக்கங்களையும் ஷேப்பில் இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டாப்லேயும் வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிக்கலாங்க. ஆப்போசிட் சைட்லேயும் இதே மாதிரி க்ளோஸ் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணி விட்டுட்டு நம்ம எப்படி மார்க் பண்ணியிருக்கிறோமோ அதே மாதிரி நீங்கள் கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம இந்த சென்டர் போர்ஷனை மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபைனலாக உங்களுக்கு இப்படி தான் கிடைக்கும். டாப்பில் வந்து ஓப்பன் இருக்கும், 2 சைட்லையுமே ஓப்பன் இருக்கும். இப்போ நம்ம ஒரு சைடில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கை இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஹோல்ஸ் வந்து ஹேங் பண்ணுறதுக்காக போட்டு விட்டுருங்க. இதை வந்து பாத்ரூம்லையோ இல்லை கிச்சன்லையோ சிங்க் பக்கத்துலையோ ஒரு ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டவல்ஸ், கிச்சன் டவலாக இருக்கட்டும், பாத்ரூம் டவலாக இருக்கட்டும், நீங்கள் இதில் அழகாக நீங்கள் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வெயிட்டான டவலை கூட இந்த ஸ்டாண்டில் நீங்கள் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாரீஸ்லாம் நம்ம மடித்து வைக்கும்போது சாரீஸ் தனியாக, ப்ளவுஸ் தனியாக மடித்து வைப்போம். ப்ளவுஸும் சாரியும் நம்ம தேடும்போது கிடைக்கவே கிடைக்காது. நம்மளும் ஒரே இடமா இருக்கணும் அப்படின்றதுக்காக சாரியையும் ப்ளவுஸையும் ஒரே இடத்துல மடித்து வச்சாலுமே மற்ற துணிகள் எடுக்கும்போது இது களைஞ்சு போயிடும். ப்ளவுஸும் மற்ற துணிகளோட மிக்ஸ் ஆகிட்டு நம்ம தேடும்போது கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ், இந்த ஃபோல்டிங் டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து சாரியை ஃபோல்ட் பண்ணுற மாதிரி, எப்போவுமே ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஹூக்லாம் போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி ப்ளவுஸை வந்து இன்செர்ட் பண்ணிவிடுங்க. அந்த ப்ளவுஸுக்கு உள்ளே வந்து சாரி இருக்க மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கணும். இன்செர்ட் பண்ணிவிட்டு அந்த கைப்பகுதிகள் இருக்கு இல்லைங்களா ப்ளவுஸில், அந்த கைப்பகுதிகளை உள்பக்கமாக வந்து மடித்து விட்டுக்கும். அடுத்தது சாரியுடைய பாட்டம் வந்து டாப்பில் மேலே வர மாதிரி மடித்து விட்டுட்டு இப்போ நம்ம கீழே இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை பாட்டம் போர்ஷனில் இருக்கக்கூடிய மேல் லேயரில், அதாவது கீழ் லேயர் ஃபுல்லாக விட்டுட்டு ஒரே ஒரு லேயர் மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பேக்கெட் மாதிரி இன்செர்ட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சாரியும் ப்ளவுஸும் தனியாக பிரிஞ்சு வரவே வராது. நம்ம எப்படி மடித்து வச்சோமோ அப்படியே இருக்குங்க 1 வருஷம் ஆனாலும். ஸோ இந்த டிப்ஸ் வந்து சாரீஸ்லாம் ஃபோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சிங்கன்னா ஸ்பேஸும் ரொம்ப சேவ் ஆகுங்க. இந்த மாதிரி நம்ம கடாய்க்கு மேலே மூடுறதுக்கு பெரிய பிளேட்லாம் வந்து வச்சுருப்போம். அதனுடைய கைப்பிடி வந்து பார்த்திங்கன்னா நாளடைவில் உடஞ்சி போயிடும். ஸோ அப்படி உடஞ்சி போயிருக்கக்கூடிய அந்த கைப்பிடிக்கு பதிலாக இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் மூடிகளை அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பிளாஸ்டிக் மூடியில் சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஹோல்ஸ் போட்டுட்டு இந்த மூடிக்கு ஏற்ற மாதிரி ஒரு போல்டும் நெட்டும் எடுத்துக்கோங்க. அந்த போல்டு நெட்டை அழகாக நீங்கள் நான் எப்படி லாக் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி உள்பக்கமாக வச்சு டைட்டாக லாக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா லாக் ஆகிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட்டு கையில் வச்சு லாக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நைஃப் வச்சு டைட்டாக லாக் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக் மூடியில் நம்ம போடக்கூடிய அந்த ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக போடணும். அப்போ தான் அந்த நெட் வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக வந்து லாக் ஆகும். நம்ம பெருசாக ஹோல்ஸ் போட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த நெட் வந்து டைட்டாக லாக் ஆகாதுங்க. பாருங்கள், நான் லாக் பண்ணி விட்டாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய கைப்பிடியும் ரெடி ஆகிடுச்சு. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெயிண்ட் வந்து பண்ணி எடுத்துக்கிறேன். பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும்ன்றதால பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. உங்கள் வீட்லேயே இந்த மாதிரி மூடிகளுக்கு கைப்பிடி வந்து உடஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடிகளை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட்லி குண்டானுக்கெலாம் கூட கைப்பிடி உடஞ்சிருச்சு அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரைஸ் பேக்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரைஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா 25 kg ரைஸ் பேக் தான். இந்த ரைஸ் பேக்கை நான் மடிக்கிற மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. டாப்பில் ஒரு 2 சென்டிமீட்டர் உள்ள இருக்க மாதிரி மடிச்சு விட்டுட்டு சிசர் யூஸ் பண்ணி நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு 2 லேயரையும் கட் ஆகிற மாதிரி கட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு 2 சைட்லேயுமே ஹோல்ஸ் வந்து கிடைக்கும். பாருங்கள், நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி கட் பண்ணி அந்த போர்ஷன்ஸை ரிமூவ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது டாப் லேயர், அதாவது மேலே இருக்கக்கூடிய லேயர்லையும் கீழே இருக்கக்கூடிய லேயர்லையும் கரெக்டாக நேராக இருக்க மாதிரி ஹோல்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். இப்போ நம்ம வெளிப்பக்கத்தை வந்து உள்ளே இருக்க மாதிரி வச்சு விட்டு உள்பக்கம் வெளியே இருக்க மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி திருப்பி விடும்போது அந்த லெட்டர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு உள்ளே போயிடும். வெளிப்பக்கம் பார்க்கும்போது ப்ளைனாக ஒயிட்டாக இருக்கும், பார்க்கவும் நீட்டாக இருக்குங்க. பாருங்கள், ஃபுல்லாக திருப்பி விட்டுட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நீளமாக இருக்கக்கூடிய ஒரு லேஸோ இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு துணியோ கிழிச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா சரடு கூட எடுத்துக்கலாம். ஏதாச்சும் ஒரு பொருளை வந்து ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி ஒரு லேஸ் மாதிரி நீளமாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அதனுடைய ஒரு முனையில் வந்து இந்த மாதிரி சேஃப்டி பின்னை வந்து பின் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அழகாக இந்த மாதிரி அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த லேஸை இன்செர்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். 2 சைட்லையுமே இருக்க மாதிரி அந்த கயிறை நம்ம எடுத்துருக்க அந்த லேஸை வந்து பார்த்திங்கன்னா இன்செர்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. சேஃப்டி பின் யூஸ் பண்ணலாம் அப்படின்னாலுமே நம்ம அழகாக வந்து இன்செர்ட் பண்ணி எடுக்க முடியும். ஏன்னா ஹோல்ஸ் வந்து பெருசாக தானே போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட சேஃப்டி பின் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்மளுக்கு ஒரு பெரிய சுருக்கு பை மாதிரி கிடச்சிருக்கோங்க. இதை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ட்ராவல் பேக்கில் நம்ம எப்போச்சும் யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து மேலே தூக்கி போட்டுருவோம். கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளுக்கு தேவைப்படும்போது எடுக்கிறோம் அப்படின்னா ரொம்பவே டஸ்ட் படிஞ்சிருக்கும். அப்பப்போ வந்து வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். வாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணி முடிச்ச பிறகு இந்த பேக்ஸை அழகாக நீங்கள் ஜிப்லாம் போட்டு விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த பெரிய சுருக்கு பையில் போட்டு விட்டுடலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுட்டு அழகாக நம்ம அந்த லேஸ் இன்சர்ட் பண்ணோம் இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி இந்த பேக்கை டைட் பண்ணி க்ளோஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா துளி டஸ்ட்டு கூட உள்ளே போகவே போகாது. கொஞ்சம் டஸ்ட் கூட அந்த பேக்கில் படியவே படியாது. நம்ம எப்படி வச்சோமோ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், புதுசாகவும் இருக்குங்க. நம்ம எப்போ வேணுனாலும் ஒரு 1 இயர் கழிச்சோ இல்லை 10 மந்த் கழிச்சோ எங்கேயாச்சும் வெளியே போகிறோம் அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். துவைக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. கமல் ஸ்ரீதர், ஜஷ்வந்த், நஸ்ரீன், தாரா நாகராஜ், கனகவல்லி, அன்னபூரணி, சங்கரி கிருஷ்ணன் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அழகாக டைட் பண்ணிவிட்டு நாட் போட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா கயிறெல்லாம் உள்ளே வந்து எடுத்து விட்டுட்டேங்க. இப்போ நம்மளுக்கு பார்க்குறதுக்கே கொஞ்சம் நீட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா கயிறெல்லாம் கட் பண்ணி கூட நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது உங்களுடைய சாய்ஸ் தான். நான் வந்து அப்படியே உள்ளே வந்து கேப் இருக்குங்களா, அந்த கேப்பில் வந்து இன்செர்ட் பண்ணி விட்டுட்டேங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இந்த பேக்கை வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாச்சும் கபோர்டில் வந்து மேலே தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னா கூட எதுவுமே ஆகாது, டஸ்ட்டும் படியவே படியாது. நம்ம எப்படி வைக்கிறோமோ அப்படியே இருக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக க்ளோஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி சுடிதார்ஸ்லாம் நம்ம ஃபோல்ட் பண்ணி வைக்கும்பொழுது என்ன தான் நம்ம மடித்து வச்சாலும் நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ போய் தேடணும் அப்படின்னா சுடிதார் ஒரு பக்கம் இருக்கும், ஷால் ஒரு பக்கம் இருக்கும், பேண்ட் ஒரு பக்கம் இருக்கும். ஸோ தேடி நம்மளுக்கே வந்து தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம சுடிதாரையும் அந்த பேண்ட்டையும் அழகாக மடித்து வச்சுக்கலாம். அதை மடித்து வச்சுட்டு ஷால் இருக்கு இல்லைங்களா, அந்த ட்ரெஸ்ஸுடைய ஷாலை நீங்கள் நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்க அந்த சுடிதார்ஸை அழகாக இதுக்கு உள்ளே வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா சின்னதாக ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த ஷாலை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய அந்த கிளாத் இந்த மாதிரி இழுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக குட்டி பில்லோ மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு சுடிதாரையுமே நீங்கள் அழகாக ஃபோல்ட் பண்ணி கபோர்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுங்க அப்படின்னா ஸ்பேஸும் சேவ் ஆகும். நம்ம ஒரே டைமில் ஷாலு, பேண்ட்டு, சுடிதார் எல்லாத்தையுமே டக்குன்னு எடுத்துக்கலாங்க. பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான க்ளீனிங் டிப்ஸ் பார்க்க போகிறோம். ஹார்பிக் வந்து டாய்லெட் மட்டும் தான் க்ளீன் பண்ணுவோம். நம்ம டாய்லெட் மட்டும் இல்லாமல் வீட்டில் மற்ற பொருட்களை க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த ஹார்பிக்கை யூஸ் பண்ணலாம். அதுக்கு நான் வந்து கொஞ்சமாக ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஹார்பிக் எடுத்துருக்கேன். அது கூடவே ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சு அந்த ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இது கூடவே நம்ம துணி வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த லிக்விட், டிடர்ஜென்ட் லிக்விட் இருக்கும் இல்லைங்களா, அந்த லிக்விடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 2 சொம்பு அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க. கை வச்சு மிக்ஸ் பண்ணாதீங்க, ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை வந்து நம்ம டோர் மேட்லாம் வந்து ரொம்ப அழுக்காக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு இந்த லிக்விடை யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நம்ம அந்த லிக்விடில் அழகாக அந்த டோர் மேட்டை போட்டு நல்லா வந்து மூழ்கி இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் வந்து அப்படியே வச்சு விட்டுருலாங்க. ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா அழுக்குமே அந்த தண்ணியில் வந்து வந்துடுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ப்ரஷ் எல்லாம் போட்டு டோர் மேட்டை தேய்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் கையிலேயே இந்த மாதிரி ரப் பண்ணி எடுத்திங்கன்னா போதும், பளிச்சுன்னு வந்து ரிசல்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் லைட்டாக கையில் தான் தேய்க்கிறேன், ரொம்ப அழுத்தி கூட தேய்க்கல. லேசாக வந்து இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா போதும், அந்த டோர் மேட்டில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். பாருங்கள், லைட்டாக தேய்ச்சதுக்கு எந்த அளவுக்கு அழுக்கு வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்ககிட்ட நிறைய டோர் மேட் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த பொருட்களை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் இந்த டோர் மேட்ஸ்லாம் அந்த லிக்விடில் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக கையிலையோ கால்லையோ போட்டு இந்த மாதிரி ரப் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து ரிசல்ட் வந்து பளிச்சுன்னு கிடச்சிருங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. ராஜி, ஜஷ்வந்த், அன்னபூரணி, கனகவல்லி, பிரதீக்ஷா, கமலி, நஸ்ரீன், தாரா நாகராஜ், சங்கரி கிருஷ்ணன் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு அழுக்கு வந்து ஃபுல்லாக ரிமூவ் ஆகி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த டோர் மேட்டை வந்து நீங்கள் ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து நல்ல வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து எல்லா அழுக்குமே உங்களுக்கு ரிமூவ் ஆகும். நம்ம 1 டைம் மட்டும் வாஷ் பண்ணோம் அப்படின்னா டோர் மேட்டில் இருக்கக்கூடிய அழுக்கில் பாதி அழுக்கு தாங்க போகும், மற்ற அழுக்கு எல்லாமே டோர் மேட்லேயே இருக்கும். நீங்கள் அப்படியே காய வச்சிங்க அப்படின்னா பளிச்சுன்னு இருக்கவே இருக்காது. ஸோ அதனால் 2 or 3 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர் மேட்ஸை தண்ணியை மாற்றி நீங்கள் ஃபில் பண்ணி அலசி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் 2 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன், 3rd டைமும் வந்து வாஷ் பண்ணி எடுக்கிறேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அழுக்கு வந்து ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த டோர் மேட்டை வந்து பார்க்கலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு பிரைட்டாக வந்து ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து ஈரமாக தான் இருக்குது, நீங்கள் காய வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே பிரைட்டாக உங்களுக்கு ரிசல்ட் நல்லாவே தெரியும். நான் வந்து வெயில் சரியாக காயலன்றதால அப்படி ஈரமாகவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி அழுக்கா டோர் மேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஹார்பிக் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி பாருங்கள், ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும். என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உடஞ்சிருக்கக்கூடிய பவுல்ஸை வந்து தூக்கி போடாமல் நம்ம எப்படி சூப்பராக வந்து ரீசைக்ளிங் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. நம்மளுக்கு பிடிச்ச பவுலாக இருக்கும், அந்த பவுலை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உடஞ்சிருச்சு, வீரல் விட்டுச்சு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தூக்கி குப்பையில் தான் போட்டுருவோம். அப்படி போடாமல் இந்த பவுலை வந்து அழகாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி பழைய பென் இருக்கும் இல்லைங்களா, அந்த பெண்ணுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ரீஃபில் இருக்கும் பாருங்கள், அதை வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல அந்த பவுல் உடஞ்சிருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அந்த பிளாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீஃபில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் வந்து உருகி உங்களுக்கு
ஒரு க்ளூ மாதிரி உங்களுக்கு செயல்படுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிளாஸ்டிக்கை உடஞ்ச இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஆற விடுங்க. ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பவுலேருந்து கொஞ்சம் கூட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒட்டி முடிச்சுட்டேன். இப்போ வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், கொஞ்சம் கூட லீக் ஆகலைங்க. இப்போ நம்ம இந்த பவுலை எப்பவும் போல் யூஸ் பண்ணிக்கலாம். தரையிலையும் கொஞ்சம் தண்ணி கூட சிந்தலை. அதே மாதிரி அந்த பவுல் ஒட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கூட லீக் ஆகலைங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. கார்ட்போர்ட் பாக்ஸை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடியை வச்சு சர்க்கிள் ஷேப்பில் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆர்டின் ஷேப்பில் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஷேப்பில் மார்க் பண்ணலைங்களா, அதை வந்து கட் பண்ணி அந்த சர்க்கிள் போர்ஷனை தனியாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஹார்டின் ஷேப்பில் மார்க் பண்ணலைங்களா, அதையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இந்த ஒரு ஹார்டின் ஷேப்பை வச்சு ஒரு 5 ஹார்டின் ஷேப் வர மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டைகளை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் வந்து 5 போர்ஷன்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஜஸ்ட் நீங்கள் கத்தி யூஸ் பண்ணிங்க அப்படின்னாவே ஈஸியாக கட் பண்ணிடலாம். கத்தி யூஸ் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பெரிய சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து ஹார்டின் ஷேப் 5ம் சர்க்கிள் ஷேப் 1ம் கட் பண்ணி வச்சிருக்கேன். கட் பண்ணி முடிச்ச பிறகு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே நம்மளுக்கு பிடிச்ச கலரில் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லையும் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம், அப்படின்னா சிங்கிள் கலர்லையும் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சர்க்கிள் ஷேப்புக்கு பிளாக் வந்து கொடுத்துருக்கேன். மேலே இருக்கக்கூடிய அந்த ஹார்டின் ஷேப்ஸ்க்கு எல்லாத்தையுமே ரெட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணியிருந்தேன். அந்த ரெட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி அந்த 5 போர்ஷனுக்குமே அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டு அவுட்டரில், அதாவது அந்த ஹார்டினுடைய அவுட்டரில் பிளாக் வந்து பார்டர் இருக்க மாதிரி கொடுத்து எடுத்துட்டேங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ நம்ம சர்க்கிள் ஷேப்பை சுற்றி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த ஹார்டின் ஷேப்ஸை இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டினாலும் ஓகே தான், அப்படின்னா இந்த மாதிரி ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த சர்க்கிளுடைய கார்னர்ஸில் நீங்கள் ஒட்டினீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க. நான் வந்து 5 போர்ஷன் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அந்த 5 போர்ஷனும் ஒட்டி முடிச்சிடுறேன். நான் வந்து கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி தான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், ஒரு சைடில் மட்டும் கொஞ்சமாக கேப் இருக்கணும். அந்த கேப்பில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸை கட் பண்ணி நீங்கள் அழகாக ஒட்டி எடுத்துக்கோங்க. அந்த பாட்டிலுக்கு மேலே இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணிக்கலாம், அப்படின்னா அப்படியே கூட ஒட்டி விட்டுக்கலாங்க. பாருங்கள், ஒட்டி விட்டுக்கிட்டு அடுத்தது இந்த மாதிரி ஒரு ரோப் எடுத்துக்கோங்க. அந்த ரோப்பை வந்து பேக் சைடில் அந்த சர்க்கிள் ஷேப் இருக்குங்களா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணி ஹேங் பண்ணுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளுடைய 2-in-1 ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் வால் ஹேங்கிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பென் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ளவர் வேஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வால் ஹேங்கிங் கம் பென் ஸ்டாண்டாக இதை நான் யூஸ் பண்ணிக்க போகிறேங்க. பேக் சைடில் நம்ம ஹேங் பண்ணுறதுக்காக கயிறு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி ஒரு ஹூக்கில் நீங்கள் அழகாக ஹேங் பண்ணிக்கோங்க. ஹேங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்கள் கிடைக்கக்கூடிய பென்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். ஃப்ளவர் வேஸாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ்லாம் இதுக்குள்ளே போட்டு நீங்கள் அழகாக ஃப்ளவர் வேஸாக யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஜிப்பெல்லாம் பிஞ்சிருக்கக்கூடிய ஜுவல்லரி பர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நான் அந்த ஜிப்பெல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிட்டேங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த பர்ஸை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். இதனுடைய கைப்பிடிகளை ஒரு சைடு மட்டும் கட் பண்ணுறதுனா கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கூட அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு சைடில் இருக்கக்கூடிய அந்த கைப்பிடியை மட்டும் கட் பண்ணிவிட்டு இன்னொரு சைடில் இருக்கக்கூடிய அந்த கைப்பிடியை பெட்டுக்கு கீழே இந்த மாதிரி தலைக்காணி பக்கத்தில் அடியில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு விட்டுருங்க. வச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா இதுக்குள்ளே நீங்கள் ஏசி ரிமோட்டு, அதுக்கப்புறம் தைல பாட்டில்ஸ், சின்னதாக ஒரு வாட்டர் பாட்டில்ஸும் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், கீழெல்லாம் விழாதுங்க. பாருங்கள், பெருசாக இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 1/2 லிட்டர் இல்லை அதுலேயும் கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய தண்ணியை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க நைட்டில் அடிக்கடி தண்ணி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம அழகாக வாட்டர் பாட்டில்ஸ் இதில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எடுத்து டக்குன்னு கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். கட்டில் மேலேயே வச்சோம் அப்படின்னா தண்ணியை பெட்டு ஃபுல்லாக ஊற்றி விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி தனியாக ஒரு பர்ஸை வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுது எந்த பொருளுமே மிஸ் ஆகாது. டக்குன்னு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய ஸ்கூல் பேக்கை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுடைய ஸ்கூல் பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. ஜிப்பெல்லாம் இருந்து போயிடும். இந்த கைப்பிடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி பழைய ஸ்கூல் பேக்கை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், இதனுடைய ஃப்ரண்ட் ஜிப் வந்து நல்லாவே இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தாங்க இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சிசர் யூஸ் பண்ணி அந்த ஃப்ரண்ட் போர்ஷனை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஓரமாக பிடிச்சு கட் பண்ணுங்கள். அந்த உள்ளே இருக்கக்கூடிய லேயர் கட் ஆகாத மாதிரி, அதாவது ஒரு பேக் மாதிரி இருக்கு இல்லைங்களா, பேக்கெட் மாதிரி, அந்த பேக்கெட் மாதிரி இருக்கிற போர்ஷனை மட்டும் தனியாக கட் பண்ணிக்கோங்க. அந்த ஓரங்களில் மட்டும் தையலுக்கு வெளியே இருக்க மாதிரி சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க, டேமேஜ் ஆகாத மாதிரி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த
போர்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஜிப்போ நல்லாயிருக்கு, உள்ளே இருக்கக்கூடிய அந்த போர்ஷனுமே நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது, எங்கேயுமே கிளியலை. இப்போ நம்ம ஒரு லேஸ் எடுத்துக்கலாம். அந்த லேஸை வந்து தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதனுடைய பேக் சைடில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டினீங்க அப்படின்னா ஈஸியாக ஒட்டிக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ நம்ம இதை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தேவையான பொருட்கள்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான இடத்துல ஹேங் பண்ணி வச்சுட்டு நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய EB கார்டு, பால் கார்டு, அதுக்கப்புறம் பென்னு, பேங்க் பாஸ்புக், இது எல்லாத்தையுமே இதுக்குள்ளே போட்டு இந்த ஜிப்பை யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுது அவசரத்துக்கு டக்குன்னு எடுத்துக்கலாம், எந்த பொருளும் மிஸ் ஆகாமல் இருக்கும். நம்ம பேங்க் பாஸ்புக்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி எங்கேயாச்சும் வச்சுருவோம். அதே மாதிரி EB கார்டும் எங்கேயாச்சும் வச்சுருவோம். நம்மளுக்கு தேவையானப்போ தேடும்போது கிடைக்காது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மொபைல் ஸ்டாண்ட், அதாவது இது வந்து காரில் வந்து யூஸ் பண்ணுற மொபைல் ஸ்டாண்டுங்க. இந்த மொபைல் ஸ்டாண்டுடைய அந்த பசை இருக்கு இல்லைங்களா, காரில் ஒட்டக்கூடிய அந்த பசை வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு. ஸோ அதனால் இதை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேஸ்ட்டாக தூக்கி போடலான்னு இருந்தோம். ஸோ இதை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி பழைய மொபைல் ஸ்டாண்டாக இருந்துச்சுன்னா அந்த பசையெல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டை ஒரு சூப்பரான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியுங்க. பாருங்கள், இந்த மாதிரி பேங்கிள்ஸ், ஏர் பேண்டு, செயின், இது எல்லாத்தையுமே இந்த ஒரு ஸ்டாண்டில் நம்ம ஆர்கனைஸ் பண்ண முடியும். எப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டாண்ட் எடுத்துக்கலாம். அந்த ஸ்டாண்டில் ஹூக் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, ஒரு ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல இந்த பேங்கிள்ஸை நீங்கள் பெரிய சைஸ் பேங்கிள்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கலாம். ஹேங் பண்ணிவிட்டு அந்த ஹோல்ஸ் இருக்குங்களா, அதை யூஸ் பண்ணி இந்த ஸ்டாண்டை ஒரு ஹூக்கில் வந்து நீங்கள் ஹேங் பண்ணி விட்டுக்கோங்க. சின்ன சின்ன பேங்கிள்ஸை இந்த மாதிரி சைடில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷனில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏர் பேண்ட்ஸ்லாம் ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய போர்ஷனில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லைங்க, நம்ம செயின்லாம் கூட இதில் அழகாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த லாக்கை எடுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தனி போர்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த இடத்துல நீங்கள் செயின்ஸ் இந்த மாதிரி உள்ளே இன்செர்ட் பண்ணி விட்டுட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க, ஹேங் பண்ணி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரே ஒரு மொபைல் ஸ்டாண்டில் நீங்கள் பேங்கிள்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஏர் பேண்ட், செயின், இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரே ஆர்கனைசரில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், பார்க்கவும் ரொம்ப நீட்டாக க்யூட்டாக குட்டியாக இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி துணிலாம் மாட்டி வைக்கிற ஹேங்கரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த ஹேங்கர் ஒன்றே இருந்தால் போதுங்க. அடுத்தது இந்த மாதிரி துணிக்காய வைக்கிற கிளிப் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த துணிக்காய வைக்கிற கிளிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கிளிப்ஸில் வந்து ஹோல்ஸ் இருக்கும். ஹோல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. ஹோல்ஸ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ராட் யூஸ் பண்ணி ஹீட் பண்ணிவிட்டு ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக கயிறை கட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த ஹோல்ஸ் வழியாக அந்த கயிறை இன்செர்ட் பண்ணி இந்த துணிக்காய வைக்கிற அந்த கிளிப்பை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேங்கரில் இந்த மாதிரி கட்டி ஜாயின் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எடுத்துருக்க எல்லா கிளிப்ஸையுமே அதே மாதிரி கயிறை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. அன்னபூரணி, நந்தினி, சங்கரி கிருஷ்ணன், கார்த்திக், வைத்தீஸ்வரி, ரம்யா, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 4 கிளிப்ஸை வந்து கட்டி விட்டுக்கிட்டேன். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கக்கூடிய கிளிப்ஸ் எல்லாத்தையுமே கட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு அந்த ஆங்கர் வந்து கொஞ்சம் லெங்க்தாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கிளிப்ஸுடைய எண்ணிக்கையை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 8 கிளிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கிட்டாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கட்டி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் கிடைச்சிரும். ஆன்லைன்லேயும் இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ் இருக்குது. நம்ம காசு கொடுத்து ஆன்லைனில் வாங்காமல் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு ஹேங்கரையும் துணிக்காய வைக்கிற கிளிப்ஸையும் யூஸ் பண்ணி சூப்பராக அந்த ஆர்கனைசர் ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஆர்கனைசரில் நீங்கள் உங்களுக்கு தேவையான கிளாத்தெல்லாம் காய வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த ஆர்கனைசரை நீங்கள் வெயில் படக்கூடிய இடத்துல வந்து மாட்டி விட்டுருங்க. மாட்டி விட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கிளாத்தாக இருக்கட்டும், பெரிய கிளாத்தாக இருக்கட்டும், எது வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் வந்து ஷாக்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஒரே ஆர்கனைசர்லேயே கிளிக் பண்ணி காய வச்சு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வந்து லஞ்ச் டவலாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஷாக்ஸாக இருக்கட்டும், கர்ச்சிஃபாக இருக்கட்டும், இந்த மாதிரி பொருட்களை அழகாக இதில் நீங்கள் ஒரே இடமா ஆர்கனைஸ் பண்ணி காய வச்சு எடுத்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி பேக்கெட்ஸில் நம்ம வாங்கக்கூடிய ரவையாக இருக்கட்டும், உப்பாக இருக்கட்டும், எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த மாதிரி முறுக்கி வச்சோம் அப்படின்னா அது நிற்கவே நிற்காது, அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம எடுக்கும்போது கீழேயும் கொட்டிக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. வி ஷேப்பில் இந்த மாதிரி சென்டர் போர்ஷனில் இருக்கக்கூடிய அந்த கவர்ஸை மட்டும் வி ஷேப்பில் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. 2 கார்னர்லேயும் அந்த கவர் வந்து அப்படியே இருக்கணுங்க. இப்போ நம்ம இந்த 2 சைடு இருக்கக்கூடிய அந்த கார்னரில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கவர்ஸை வந்து அழகாக வந்து நாட் போடுற மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டைட்டாக நாட் போட்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த பொருளாக இருந்தாலும் கீழே சிந்தாமல் இருக்கும். நம்ம எப்படி வைக்கிறோமோ அப்படியே இருக்குங்க. இந்த மாதிரி கிளிப்ஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் நாள்லேயே உடஞ்சிரும். அப்படி உடஞ்ச போன பிறகு நம்ம தூக்கி தான் போட்டுருவோம். இந்த மாதிரி கிளிப்ஸ் உடஞ்சிருச்சு அப்படியே தூக்கி போட்டுறாதீங்க. இதை வந்து ஒரு சூப்பரான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதில் இருக்கக்கூடிய அந்த ஆணி, ஸ்ப்ரிங் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு போர்ஷனை மட்டும் எடுத்துக்கலாம். அந்த போர்ஷனை இந்த மாதிரி ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணி விட்டுருங்க. ஹேங் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா இதில் நீங்கள் நிறைய செயின்ஸை வந்து அழகாக இந்த மாதிரி ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், அந்த கிளிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹூக் மாதிரி போர்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் இதில் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த ஒரு கிளிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து 7 செயின் வரலும் நீங்கள் ஒரே நேரத்தில் ஹேங் பண்ணிக்க முடியும்.
ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். தேவைப்பட ட்ரை பண்ணி இந்த மாதிரி பழைய ஸ்கூல் பேக்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி பழைய ஸ்கூல் பேக்கை எப்படி ரீசைக்ளிங் பண்ணுறது அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் போர்ஷனை யூஸ் பண்ணியிருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கைப்பிடி, அதாவது நம்ம தோள் பட்டையில் மாட்டோம் இல்லைங்களா, அந்த இடத்த வந்து அந்த போர்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் ஒரு சைடில் மாட்டக்கூடிய அந்த பட்டையை மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு கீழே லேஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. அந்த லேஸை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு எக்ஸ்ட்ராஸ் ஏதாச்சும் இருந்தால் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இந்த லேஸை என்ன பண்ணலாம்னா, டாப்பில் அந்த பிளாஸ்டிக் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்ட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக ஒட்டிட்டு இந்த லேஸை வந்து சுருக்கி நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி லூஸ் வீட்டு ஒரு 4 இடத்துல நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஒட்டி எடுக்கும் பொழுது நம்மளுக்கு 4 போர்ஷன் இல்லை 3 போர்ஷன் வந்து கிடைக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு பெருசாக லேஸ் வந்து எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு போர்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. ரம்யா, அன்னபூரணி, ஜெனிலின், சித்ரா நடராஜன், குருச்சரண், சகாயா ஃப்ளோஃபியா, ஜஷ்வந்த், கனகவள்ளி, பிரதர்ஷனா, சுல்தானா, தேன்மொழி, ராஜி, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் ஒட்டி முடிச்சிட்டேன். ஃபைனலாக உங்களுக்கு இப்படி தாங்க கிடைக்கும். க்ளூ அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் தையல் கூட போட்டு எடுத்துக்கலாம். தையல் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த ஆர்கனைசர். இப்போ நம்ம மேலே ஒரு பிளாஸ்டிக் இருக்கு இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணி விட்டுறலாங்க. ஹேங் பண்ணி விட்டுட்டு இது எதுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன கிளாத்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கர்ச்சீஃப்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், அப்படின்னா ஷாக்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பெல்ட்டு, ரிப்பன், இந்த மாதிரி குட்டி குட்டி பொருட்கள்லாம் இருக்குங்க நம்ம வீட்டில். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த பொருட்களை இதில் போட்டு நம்ம ஹேங் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா மிஸ் ஆகாமல் அப்படியே இருக்கும். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் அழகாக ஷாக்ஸையோ பெல்ட்டையோ இல்லை கர்ச்சீஃபையோ எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா லஞ்ச் டவல் கூட இதில் நீங்கள் அழகாக இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. பார்க்கவும் நீட்டாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. உங்ககிட்டயும் இந்த மாதிரி பழைய ஸ்கூல் பேக்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்கூல் பேக்கை தூக்கி குப்பையில் போடாமல் இந்த மாதிரி ரீசைக்ளிங் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுமே யூஸ் பண்ணிப்பாங்க இந்த டிப்ஸ் எல்லாம். உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸை தூக்கி போடாமல் எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பாட்டிலுடைய டாப் போர்ஷனையும் பாட்டம் போர்ஷனையும் நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த போர்ஷனில் ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி கட் போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் கிஃப்ட் ரேப்பர் கூட ஒட்டி எடுத்துக்கலாங்க. நான் வந்து ரெட் கலர் பெயிண்ட் எடுத்துருந்தேன். அந்த ரெட் கலர் பெயிண்ட்டை இந்த ஓரங்களில் மட்டும் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஓரங்களில் மட்டும் நம்ம பெயிண்ட் பண்ணும்போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக அழகாக இருக்குங்க. பாருங்கள், அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஸ்க்ரீன் லாக்கர் கிடச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். நல்லா ஆற வச்சு எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவைப்பட நீங்கள் ஃபுல்லாக கூட பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஏதாச்சும் ட்ராயிங் கூட நீங்கள் இதில் வரைஞ்சி யூஸ் பண்ணிக்கலாங்க. எனக்கு வந்து ஜஸ்ட் பெயிண்ட் பண்ணி மட்டும் விட்டுக்கணும்னு தோணுச்சு, அதனால் அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த லாக்கை அழகாக நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரீன்லாம் லாக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. விண்டோவாக இருக்கட்டும், அப்படின்னா மெயின் டோராக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா காற்றுல பறந்துக்கிட்டே இருக்கும், ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணாத நேரங்களில் இந்த மாதிரி நீங்கள் அழகாக லாக் பண்ணி அந்த ஸ்க்ரீனை வச்சிடலாம். பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் வந்து பிரிஞ்சு வரவே வராதுங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. தூக்கி போகிற பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இந்த மாதிரி கூட நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்க முடியுங்க. தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ளாஸ்காக இருக்கட்டும், வாட்டர் பாட்டில்ஸாக இருக்கட்டும், நம்ம தண்ணி ஊற்றி கொண்டு போகும்போது நிறைய நேரங்களில் தண்ணி வந்து கீழே சிந்திக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால் நம்ம பேக்கில் மற்ற பொருட்கள் வச்சுருந்தோம் அப்படின்னாலும் ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸோ பர்ஸோ கேஷோ வச்சுருந்தோம் அப்படின்னா கூட ரொம்பவே நனைஞ்சி வீணாக போயிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து இந்த மாதிரி அந்த பாட்டிலுடைய வாய்ப்பகுதியில் போட்டு விட்டுருங்க. ரொம்ப பாட்டமில் போடக்கூடாது, கொஞ்சம் சென்டரில் இருக்க மாதிரி பார்த்து போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா டைட்டாக வந்து அந்த மூடி வந்து க்ளோஸ் ஆகிடும். தண்ணி வந்து கீழே சிந்தாமல் இருக்குங்க. பாருங்கள், ரொம்பவே டைட்டாக க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ தண்ணி சுத்தமாக சிந்தவே சிந்தலைங்க. இது வந்து குழந்தைங்களாம் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த டிப்ஸை பயன்படுத்தாதீங்க. பெரியவங்க யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட். குழந்தைங்கன்னா தண்ணி குடிக்கும்போது சம்டைம்ஸ் அந்த ரப்பர் பேண்ட் வந்து கழண்டு வாயில் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு இந்த டிப்ஸை பயன்படுத்தாதீங்க. பெரியவங்க கொண்டு போக போகிறீங்க பாட்டில்ஸ் அப்படின்னா இந்த டிப்ஸை பயன்படுத்திக்கோங்க. என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. இல்லத்தரசிகள் எல்லாருக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நார்மலாகவே வீட்டில் சாப்பாடு செய்யும்போது இந்த மாதிரி அரிசியெல்லாம் கழுவின தண்ணியை கீழே ஊற்றிடுவோம் இல்லைங்களா. இனிமேல் நீங்கள் அரிசி வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணாத தண்ணியை மட்டும் கீழே கொட்டிடுங்க. செகண்ட் டைம் வாஷ் பண்ணுறீங்களா அந்த தண்ணியை வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நிறைய பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒரு பர்பஸ் மட்டும், ஒரு பயனை மட்டும் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்து தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் அந்த அரிசியை நல்லா இந்த மாதிரி கழுவிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா பால் மாதிரி வெள்ளையாக வந்து அந்த தண்ணி வந்து கிடைக்கும். பாருங்கள், இப்போ நம்ம இந்த தண்ணியை தனியாக வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஏன் தண்ணியை வந்து ஊற்றிடுறோம் கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக டஸ்ட்டோ ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் ரிமூவ் ஆகிடும். ஸோ அதனால தான் செகண்ட் டைம் நம்ம வாஷ் பண்ணுற தண்ணியை யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம இந்த தண்ணியை நம்மளுடைய ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம் டெய்லி அப்படின்னா நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய
அழுக்க ரிமூவ் பண்ணுறதுக்கும், பிளாக்கெட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கும் இந்த அரிசி கழுவுன தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பயனுள்ளதா இருக்குங்க. இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உடனே கிடைக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. டெய்லி நீங்க இத ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 1 வீக்லயே நல்லா டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிக்குங்க. ஸோ இந்த மாரி நம்ம வேஸ்ட்டா அரிசிய வாஷ் பண்ணிட்டு கீழ ஊத்தக்கூடிய இந்த தண்ணிய யூஸ் பண்ணி நம்மளுடைய ஃபேஸ வந்து க்ளோ ஆக்கிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சின்ன சிம்பிள் டிப்ஸ் தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து வாஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ நான் 1 டைம் மட்டும் தான் வாஷ் பண்ணேன். உங்களுக்கே நல்லா வித்தியாசம் தெரியும். ஸோ இந்த ஹேண்ட விட அந்த ஹேண்ட் வந்து நல்லாவே பிரைட்டா இருக்கு. ஸோ இந்த மாரி பிரைட்டா உங்களுக்கு ஃபேஸ்லயுமே ரிசல்ட் வந்து சூப்பரா கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டூத் பிரஷ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி குழந்தைங்க வளர்க்குறதெல்லாம் கடிச்சு அந்த பிரஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே நீங்கிடும் பாருங்க. இந்த மாதிரி வெளிப்பக்கமா வந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிரஷ்ஷை வந்து நம்ம சூப்பரா வந்து ரீயூஸ் பண்ணிக்க முடியுங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற தண்ணியில இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரஷ்ஷை உள்ள போட்டு விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிங்கன்னா போதுங்க. அந்த பிரஷ்ல வந்து வெளிப்பக்கமா நீங்கி இருக்கக்கூடிய அந்த பற்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைட்டா வந்து மாறிடும். ரொம்ப வந்து ஸ்ட்ரைட்டா கரெக்டாக மாறாது. ஓரளவுக்கு ஒரு 50லேருந்து 60% வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இருக்க மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி அந்த ப்ரஷ்ல இருக்கக்கூடிய கிருமிகளும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹாட் வாட்டரில் போட்டு வைக்கிறதால எல்லா கிருமிகளுமே செத்து போயிடுங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் ப்ரஷ், அதே நேரத்தில் புதுசாகவும் மாறிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி பிடிச்சு உள்பக்கமாக வந்து அழுத்தி விடுங்க. அந்த பற்கள்லாம் உள்பக்கமாக இருக்க மாதிரி அழுத்தி விட்டுட்டு மறுபடியும் அந்த தண்ணியிலே போட்டு வைங்க. இப்படி நம்ம தொடர்ந்து செய்கிறதால நம்மளுடைய பழைய ப்ரஷ் வந்து பார்த்தீங்கன்னா புதுசு மாதிரி மாறிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா அழுக்குமே ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ ப்ரஷ்ஷை பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த ப்ரஷ்ல ஃபர்ஸ்ட் வந்து அந்த பல்லு எல்லாமே விலகி இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்ட்ரைட்டான மாதிரி இருக்குது பாருங்க. ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய பழைய ப்ரஷ்ஷை அழகாக வந்து ரீயூஸ் பண்ணிக்க முடியுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்பட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பல்லெல்லாம் விலகி இருக்கக்கூடிய அந்த ப்ரஷ்ஷை வந்து இந்த மாதிரி நம்ம சுடுதண்ணியில் போட்டு வைக்கிறதால அந்த ப்ரஷ் வந்து 50லேருந்து 60% வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ரீசைக்ளிங் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் இந்த மாதிரி கண்ணாடி பொருட்கள்லாம் நிறையவே வச்சிருப்போம், பிளாஸ்டிக்லேயும் இருக்கும். டைம் இல்லாதவங்க இந்த கண்டெய்னர்ஸை டக்குன்னு ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்து அந்த கண்டெய்னர்ஸ்க்கு மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க. எந்த பேஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே தான். அப்ளை பண்ணி விட்டுட்டு கையில் இந்த மாதிரி ரப் பண்ணி விட்டுருங்க. ரப் பண்ணி விட்டுட்டு ஒரு ஈர துணியை எடுத்துக்கோங்க. அந்த ஈர துணியை வச்சு ஃபுல்லாக நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா பளிச்சுன்னு வந்து ரிசல்ட் கிடச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஜஸ்ட்டு நீங்கள் பேஸ்ட்டையும் ஈர துணியும் வச்சு தொடச்சா போதும். ஃபுல்லாக வந்து தண்ணி ஊற்றி தான் வாஷ் பண்ணி காய வச்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணுன்ட்டு இல்லை. டைம் இல்லாதவங்க இந்த மாதிரி கூட நீங்கள் அழகாக க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன் எந்த அளவுக்கு பிரைட்டாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு. நம்ம நார்மலாக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணியிருந்தா கூட அந்த அளவுக்கு பிரைட்டாக கிடைக்காதுங்க. நல்லா புதுசு மாதிரி பளிச்சுன்னு மாறிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், க்ளீன் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். நான் வந்து ஃபஸ்ட் அந்த கிளாத்தை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து அந்த பேஸ்ட்லாம் இல்லாத மாதிரி தொடச்சி விட்டுக்கிறேங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சது. இப்போ பாருங்கள் ரிசல்ட் வந்து எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. நம்மளுடைய கண்டெய்னர் புதுசு மாதிரி மாறிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உள்ள இருக்கக்கூடிய பொருட்களும் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. உங்களுக்கு தேவைப்பட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம்.